ஸ்வைன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ககாமார்வே இந்த பால் ஸ்டாப் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். நோவலும் உள்ள இறங்குவான். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ லாக் மாங்கா சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 191 195 வரைக்கும் பார்க்க போறோம். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இதுக்கு அடுத்து வரப்போற 2 ப்ளூ லாக் வீடியோவில் வந்து 2.5 சாப்டர்ஸ் அதாவது ரவுண்ட் ஆஃபா 200 சாப்டர்ஸையும் அப்புறம் 10வது எபிசோடையும் கவர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறேன். பட் டோன்ட் வரி கைஸ், 2 வீடியோவும் ஒரே நாளில் தான் வரும். ஸோ அதனால நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இன்னொரு எபிசோட் 9 10 போட போகிறோம், அவ்வளோதான். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படியே இன்னும் உங்களோட ப்ரோவா நினைச்சு ஒரு லைக், அப்படியே முடிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்ல தோணுமோ அதை ஒரு கமெண்டா போட்டு விட்டு போயிடுங்க. கைஸ், இன்னொரு விஷயம், கமெண்ட் செக்ஷன்ல எல்லா தடையும் ப்ரோ அடுத்த சாப்டர் போடுங்க ப்ரோ, அடுத்த சாப்டர் போடுங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கே பொருளிச்சு போச்சு அதை பார்த்து. நீங்கள் எத்தனை நாள் கேட்டாலும் வீடியோ வர அன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி நான் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன் ப்ளூ லாக்கை. இதை எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துங்கடா தம்பிங்களா, அவ்வளோதான். ஓகே, அதிகமாக இல்லை, ரொம்ப அதிகமாக பேசிட்டோம். லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம நாகி ரியோலாம் கோல் அடிச்சது தான் செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க. பைசாகி வந்து என்னோட மீட்டா விஷனை யூஸ் பண்ணியும் அவனை என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். பைசாகி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நாகி வேகமாக எவால்வ் ஆகிட்டு இருக்கான். என்னதான் நானும் கைசரும் எதிர்பார்த்த இடத்துக்கு போனாலும் அவனோட மூவ் அதை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனால் அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபார்முலாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நடந்து வந்து நான் இசாகியை பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுவான். நாகி ஜெயிக்கிறது என்ன சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, நம்ம இசாகியை நாகி கிட்ட போயிட்டு நீ ரொம்ப அமேசிங் நாகி, எப்படி நீ இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண, இப்போ உன்னோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நம்ம நாகி சொல்லுவான், நான் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக தான் சாக்கரே விளாண்டேன், ரியோ எனக்கு ஹெல்ப் பண்ணான், அப்புறம் கனவு நினைவானது எவ்வளோ சந்தோஷம் தருன்றதை நான் இப்போ தான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம நாகியும் எனக்கு இப்போ நான் தான் இந்த பிளானட்லேயே ஒரு ப்ரோட்டோகானிஸ்டாக இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி சொல்லுவான், எனக்கு இப்போ தான் புரியுது, இது வரைக்கும் நம்ம நாகி என்ன தோக்கடிக்கிறதா ஒரு கோலை வச்சு விளாண்டுருக்கான். இதை ஃப்ளோ ஸ்டேட்டோட டேர்ம்ஸில் சொல்லணும்னா இதுதான் அவனுக்கு ஏற்ற சேலஞ்ச். ஆனால் கேமோட ஸ்டார்டிங்கில் அவன் விளாண்டது அவனோட கோலை ரீச் பண்ண அவனுக்கு உதவியாக இல்லை. அதனால தான் அவனால் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவன் ரியோ கூட டீம் அப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகியும் நிறைய யோசிச்சுட்டு இசாகி சொல்லுவான், ஒரு புது நாகியை ட்ரிகர் பண்ண என்னோட சேலஞ்ச் பண்ணுறது தான் அவன் மிஸ்ஸிங் பீஸ்ன்னு சொல்லி நம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பான். ரியோக்கும் ஆகிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போவோம். அதுக்கப்புறம் நம்ம இசாகி நாகி ரியோ 3 பேருமே பேசிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம இசாகிலாம் வந்து இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி எல்லாம் மிராக்கல்ஸ் நடக்குது, நான் உங்களை க்ரஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நாகி வந்து நான் இப்போ இசாகியை பீட் பண்ணிட்டேன், அடுத்து எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2-on-2 சொல்லிட்டு வந்ததுனால இந்த கிறிஸ் வந்து அண்ணன் வரார் வலிவுடுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள இறங்குவான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம கிறிஸ் உள்ள வந்ததை தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே வந்துட்டு இருக்க எல்லாரும் அங்கே ஹைப் ஆகிட்டு இருப்பானுங்க. நம்ம நோவலும் உள்ள இறங்குவான். உள்ள வரப்பவே நம்ம நோவல் வந்து சொல்லுவான் கிறிஸை பார்த்து, ஒரு மாஸ்டரா நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கிறிஸும் வந்து ஒரு பழைய விஷயத்தை பிடிச்சிட்டு இருப்பான். அது என்னன்னு சொல்கிறேன், ஃபன்னாக இருக்கும். அதாவது அவங்க இதில் போன வருஷம் வந்து டாப் யூரோப்பியன் பிளேயர் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஓட்டிங் லிஸ்ட் வந்து நடந்திருக்கும், ஓகேவா? அதில் நம்ம நோவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பான், நம்ம கிறிஸ் தான் வந்து செகண்ட் வந்திருப்பான். நம்ம கிறிஸ் வந்து சொல்லுவான், நீ ஃபர்ஸ்ட் வரலன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பேன், அவ்வளோ க்ளோஸாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நோவல் வந்து சொல்லுவான், என்னது க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓட்டிங் எவ்வளோடான்னு பார்த்தா நோவலுக்கு வந்து 882 ஓட்ஸ் வந்திருக்கும். அப்புறம் நம்ம கிறிஸுக்கு வந்து 201 வந்திருக்கும். இதுதான் நம்ம கிறிஸுக்கு வந்து அந்த கொஞ்சம் க்ளோஸ். நம்ம கிறிஸும் வந்து இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே பம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறமே 2 பேருமே சீரியஸ் மோடுக்கு போயிடுவானுங்க. இசாகி வந்து யோசிப்பான், நான் இப்போ ஒரு சூழ்நிலையை கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் என்னால் இந்த மேட்சை கான்குவயர் பண்ண முடியும். என்னோட மீட்டா விஷனும் டைரக்ட் ஷூட்டும் வச்சு என்னால் கைசரை சர்பாஸ் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு பீஸால் தேவை அவனை சர்பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த சைட் பார்த்தா நம்ம யுக்கிமியா வந்து சீரியஸாக யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த மேட்ச் இப்படியே முடிஞ்சதுன்னா எனக்கு இதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே லாஸ்ட் பாயிண்ட்டை நான் தான் ஸ்டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. அந்த பேனல் செம்மையாக இருக்கும். டீமோட ஃபார்மேஷன்லாம் போட்டு 2 சைடோட மாஸ்டர்ஸுமே அங்கே நின்றுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போடுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. பால் வந்து நெசிக்கிட்ட இருக்கு, பாஸ் பண்ணுறான். நம்ம நோவல் என்ன சொன்னான்றதை வந்து நம்ம இசாகி நினச்சி பார்ப்போம். நோவல் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஃபீல்டில் யார் ரொம்ப ரேஷனலான பிளேயர் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இங்கே நம்ம நெஸ்ஸும் கைசரும் வந்து பாலை பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பானுங்க மாற்றி மாற்றி. இப்போ எதிர்காலம் வந்து கிறிஸ் வரான். பால் வந்து நம்ம கைசர் கிட்ட இருக்கு. இங்கே நம்ம கிறிஸுக்கும் கைசருக்கும் வந்து வாய் வார்த்தையில் சண்டை போயிட்டு இருக்கு. அங்கே நம்ம கைசர் வந்து என்ன பண்ணுறான்னா பாலை எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். கிறிஸ் வந்து எதிர்காலம் வருவான். கைசர் வந்து பால் அப்படியே ட்ரிப்ளிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்ம கிறிஸ் வந்து என்ன பண்ணுவான்னா கைசரை பிளாக் பண்ணுவான். அவனுங்க 2 பேருமே பாலுக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பாலை சேஸ் பண்ணிட்டு போக சைடில் பார்த்தா நோவல் வருவான் பால் எடுக்க. சரி இவன் பால் எடுப்பான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஷாக் தர மாதிரி குறுக்கால நம்ம ரியோ வந்து பாலை தட்டி விட்டு போயிடுவான். அங்கே பால் வந்து மேலே பறந்துட்டு இருக்கும். நம்ம இசாகி வந்து ஒருவேளை அவனால் அதை பார்க்க முடியலன்னா அவன் அதை அன்கான்ஷியஸாக தான் பண்ணியிருப்பான். இவன் எப்பத்துலேருந்து மீட்டா விஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான்ற மாதிரி அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ மேலே இருந்து கீழே வர பாலை நம்ம சிகிரி வந்து அவனோட கோல்டன் ஜோனுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். எதிர்கால பால் எடுக்க வருவானுங்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். அந்த பேனல் பயங்கரமாக இருக்கும், பேந்தர் ஓடுற மாதிரி. இங்கே நம்ம சிகிரிக்கு பேந்தர்னு ஹைப் கொடுத்தா அங்கே நம்ம யுகிமியா எதிர்காலம் வந்து பூனைக்குட்டி மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சிகிரிக்கு எதிர்காலம் வருவான். அங்கே அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம்.
சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிகிரியை வந்து நம்ம யுக்கிமியா பிளாக் பண்ணால் தான் காட்டுறாங்க. அங்கே சிகிரி எனக்கு வேறு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுவான். அங்கே போயிட்டு ஏம்லாம் வச்சு ஷூட் பண்ணலான்னு ரெடியாக இருக்கிறப்ப சைடில் நம்ம கைசர் வந்து இடிச்சு விட்ருவான். இடிச்சதுக்கப்புறம் நீ ரொம்ப ஸ்லோவாக வேறு இருக்கன்னுவானா அவன் வந்து சரி என்னால் ஷூட் தான் பண்ண முடியல ஆனால் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேராக கிறிஸுக்கு வந்து பாலை பாஸ் பண்ணிடுவான். கிறிஸுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நோவல் வந்து பால் எடுக்க வந்துடுவான். நோவல் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான் போல உன்னால் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நம்ம கிறிஸ் வந்து இப்போ என்ன சொல்லுவானா நீ ரொம்ப லேட், உன்னோட ரேஷனல் ஸ்பீக்கிங் வேணால் உண்மையாக இருக்கலாம், அது முன்னாடி வேணால் நான் ஃபுல்லிஷாக இருப்பேன், ஆனால் உன்னை சர்பாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு புது ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் பால் எடுத்து அப்படியே மேலே அடிப்பான். இங்கே எல்லாருமே என்னடா பால் மேலே போயிட்டு இருக்கேன்னு பார்ப்பாங்க. அங்கே ககமாருவே வந்து பாலை வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த பால் வந்து அப்படியே ஆடி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் வேவ் மாதிரி. நம்ம ககமாருவே இந்த பாலை ஸ்டாப் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போதான் இன்னொரு ஷாக் என்னடானா நம்ம இசாகி வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான் அந்த பாலுக்கு முன்னாடி. அப்பவே கத்துவான் கீழே குனி ககமாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் மேலே ஏறி அந்த பாலை கிக் பண்ணுவான். சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் அனிமேஷனில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அனிமேஷனை சொதப்பாமல் இருந்தால் சரி. பால் வந்து அப்படியே கோல் போஸ்ட்டில் பட்டு மறுபடியும் கிரவுண்டுக்கே போயிடும். இங்கே எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கிறிஸ் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோணையாக போயிடும், சிரிப்பாக இருக்கும் பார்க்க. நம்ம இசாகி ஏஞ்சி உட்காந்து நான் உன்னை சர்பாஸ் பண்ணிட்டேன் வேர்ல்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் அசிங்கப்படுத்துவோம். இங்கே கிறிஸ் வந்து பல்ல கச்சிட்டு இருப்பான். இப்போ இசாகி வந்து இது எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பானுங்க எப்படின்ற மாதிரி. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்த்து இந்த எபிசோட முடிச்சுட்ருவோம். இங்கே கிறிஸ் ரியோ அப்புறம் நம்மளோட நாகி எல்லாருமே ஷாக்ல இருப்பானுங்க. அங்கே இசாகி சைடில் வந்து ப்ளூ லாக்கோட ஹெவன் சென்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இசாகியும் செகண்ட் பால்ரா விட்றாதீங்களா தம்பிங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க கொரோனா வந்து பால் எடுத்துருவான். இசாகியும் நல்ல வேலை பண்ணடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பான் பால் எடுக்க. அங்கே நம்ம கொரோனாவும் வந்து பாலை பாஸ் பண்ணுறான் இசாகி கிட்ட. நம்ம இசாகியும் பால் கால் கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கோல் அடிக்க 1 மில்லியன் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பான். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நமக்கு ஷாக் தர மாதிரி எதிர்கால யுக்கிமியா வந்து இசாகியை பிளாக் பண்ணுவான். நம்ம இசாகிக்கு வை ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். அங்கே நம்ம யுக்கிமியா வந்து என்ன பண்ணுவான் இது என்னோட மேட்ச் எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இங்கே இவன் ஓட எல்லாரும் அவன் பின்னாடி துரத்திட்டு ஓடுவாங்க. அவனும் எப்படியோ பூந்து போயிடுவான். போகிறப்ப ஃப்ளாஷ்பேக்லாம் வேற. நம்ம யுக்கிமியாவும் என்னோட விதியை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் ஓவர் கான்ஃபிடன்ஸை. போகிற வழியில் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் பால் எப்படியோ காப்பாற்றி கொண்டு போயிடுவான். இப்போ யுக்கிமியா ஒன்ஸ் அகைன் அவனோட ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஷூட் அடிப்பான் வேகமாக. பால் அங்கே ஸ்வைன்னு பறந்துட்டு இருக்கும். ரூக்கோ அதான் அந்த மேன்சன் சிட்டியோட கோல்கி. அவன் வந்து என்ன பண்ணுவான் பாலை தடுக்கிறேன்னு அப்படியே கையை நீட்டுவான். ஆனால் அதுக்கட்டி மேட்ச் முடிஞ்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ கிறிஸ் வந்து என்ன பண்ணுவான் பாலை தடுக்க வருவான். அவன் நேராக போயிட்டு பாலை தூக்கி எங்கேயோ அடிச்சிருவான். ஆனால் பால் வந்து கோலுக்கு போகாது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றதோட இந்த சாப்டர் முடியுது. அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you guys in next videos. டாடா பை பை, see you later. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டு போயிடுங்க.